ஹாய் ஆல், என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் புலாவ் பண்ணலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ, அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட ஆனியன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வந்த பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு புதினா, கொத்தமல்லி, ஃபெனக்ரிக் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண பிறகு கலருக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அது லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், அது ஃப்ளேவருக்கு. அப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி குக் ஆன பிறகு லைட்டாக சால்ட், அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம் நான் வந்து 2 கப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் எடுத்த பிறகு கொஞ்சம் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும், அதுவே குக் ஆகிடும் நல்லாவே மஷ்ரூம். அப்புறம் 1 கப் வந்து நான் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்திருக்கோமோ அதே கப்பில் 1 கப் வந்து நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 கப் ரைஸ் இன்றைக்கி நான் எடுத்ததால் டோட்டலி வந்து தேங்காய் பாலோடு சேர்த்து 4½ கப்பு தண்ணியும் தேங்காய் பாலும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது கொதி வந்த பிறகு அரிசி போட்டு சிம்மில் வச்சுட்டு அழகாக வந்து ஒரு 2 விசிலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 2 விசிலில் சூப்பராக நம்மளோட பிரியாணி அமேசிங்காக ரெடி ஆகிடும். இது ஆக்சுவலி ஒயிட் பிரியாணி இல்லை மஷ்ரூம் புலாவ். ஒரு 2 விசிலில் அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.